தற்போதைய அண்மை செய்தி. பழனிக்கு வரும் பாத யாத்திரை பக்தர்களுக்கு அனுமதியின்றி அன்னதானம் வழங்கினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வசந்த், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ரேவதி. 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச திருவிழாவானது நடைபெற உள்ளது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரை வரும் பக்தர்கள் முருகன் கோயிலுக்கு சென்று வருவார்கள். இங்குள்ள சொல்லப்போனால் முக்கியமாக இந்த மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருப்பதால் காரைக்குடி பகுதியிலிருந்து அதிகப்படியான பக்தர்கள் திண்டுக்கல் சாலையில் திண்டுக்கலை நோக்கி செல்வார்கள். திண்டுக்கலை கடந்து பழனி செல்வார்கள். இதில் பல்வேறு சொல்லப்போனால் திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த பாதையில் நடந்து செல்வார்கள் குறிப்பிடத்தக்கது பாத யாத்திரையாக. அப்போது ஆங்காங்கே இருக்கக்கூடிய இடங்களில் அன்னதானம் இருக்கக்கூடிய பக்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் அதில் அன்னதானம் பல்வேறு வருடங்களாக வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கான அன்னதானம் வழங்குவதற்கு சில கட்டுப்பாடுகள் தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை தற்போது இவர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தகவலையானது நமக்கு பகிர்ந்துள்ளார். அதன்படி அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால், பாத யாத்திரை பக்தர்கள் அன்னதானம் வழங்குவதற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கார். இருக்கக்கூடிய அந்தந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு அதிகாரி, அவர்கள் இருக்கக்கூடிய வட்டத்தில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு அதிகாரியிடம் அனுமதியானது வழங்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பக்தர்கள் அன்னதானம் வழங்கப்பட்ட பின்பு சம்பந்தப்பட்ட இடத்தை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த குறிப்பில். அதே போல் மக்கள் கண்டிப்பாக 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் மட்டுமே வழங்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருளாக இருக்கக்கூடிய பாட்டில், தண்ணீர் பாட்டிலை வழங்கக்கூடாது என்பதை சொல்லியிருக்காங்க. அதே போல் அன்னதானம் வழங்கக்கூடிய இடங்களில் பிளாஸ்டிக்கை முழுமையாக உபயோகப்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு தற்போது அறிவிப்பானது கொடுத்திருக்கிறேன். இதன் மூலம் இதை மீறுபவர்களுக்கு ரூபாய் 1000 அபராதமாக விதிக்கப்படும். மேலும் கண்காணிக்க சுழற்சி முறையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என திண்டுக்கல் உணவு பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் திண்டுக்கல் இந்த பழனி பாத யாத்திரை சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா பிளாஸ்டிக் ஆனது முழுமையாக அங்கங்கே அந்த அன்னதானம் முடிந்த உலக அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருளை அங்கே தூக்கி வீசி செல்வது உள்ளிட்ட அன்னதானம் முடித்தவுடன் அதே இடத்தில் இருப்பது, குப்பையிலிருந்து எரிப்பது உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிக்கும் உள்ளிட்ட அதே போல் இருக்கக்கூடிய பக்தர்கள் பாதுகாப்பாக செல்லக்கூடிய என்பதற்காக இந்த நோக்கத்தினாக தற்போது அறிவிப்பான தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. ரேவதி, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி வசந்த்.